இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகையிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வடக்கின் காணி தொடர்பான வர்த்தமானி மீளப்பெறப்பட்டு யாழ்ப்பாணம் உட்பட வடக்கில் 4 மாவட்டங்களில் காணிகளை அரசுடைமையாக்கும் நோக்கில் அறிவித்து கடந்த மார்ச் 28 வெளியிட்ட வர்த்தமானியை அரசாங்கம் நேற்று மீளப் பெற்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். வர்த்தமானி மீளப்பெறும் முடிவை வரவேற்கின்றோம், சுமந்திரன் தெரிவிப்பு. காணி அபகரிப்பு வர்த்தமானிக்கு எதிராக காலக்கெடு விதித்து நாம் வெகுஜன போராட்டங்கள் சட்டமறுப்பு போராட்டங்களில் மக்களில் வழிநடத்த முயன்ற போது காலக்கெடு முடியும் சமயத்தில் காணி அபகரிப்பு வர்த்தமானியை கைவாங்கும் தீர்மானத்தை அரசு எடுத்திருப்பதை வரவேற்கின்றோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வர்த்தமானியை அரசாங்கம் மீளப் பெற்றது பெரும் வெற்றி, கஜேந்திரகுமார் எம்பி என்கிறதான செய்தி. வர்த்தமானி மீளப்பெறப்பட்டமை தமிழ் முஸ்லிம்களின் இணைந்த போராட்டத்துக்கான வெற்றி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எமது வடக்கு முதலமைச்சர் வேட்பாளர் தும்புத்தடி கஜேந்திரகுமார் எம்பி. வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக நாம் ஒரு தும்புத்தடியை நிறுத்த நினைக்கின்றோம் என்று தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை பணிமனையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். அதிலே இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக அந்த செய்தி தொடர்கின்றது. போதைக்கு அடிமையான பெண்ணுக்கு புனர்வாழ்வு, மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு என்கிறதான ஒரு செய்தி. ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான போதைக்கு அடிமையான 26 வயது பெண்ணை 6 மாதங்கள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்துமாறு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5 மாதங்களில் 1062 பேர் விபத்துகளில் மரணம் என்கிறதான ஒரு செய்தி. 40 முன்னாள் எம்பிக்களை கைது செய்ய அரசு திட்டம், விமல் வீரவம்ச சொல்கிறார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. சத்திர சிகிச்சைக்கு உட்பட்ட இளம் குடும்ப பெண் மரணம். பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று செவ்வாய்க்கிழமை உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தி. இலங்கை சீனா இடையே ஒப்பந்தங்களுக்கு அனுமதி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. ரூபாய் 15.3 கோடி சொத்து குவிப்பு, மேர்வின் மீது குற்றப்பத்திரிகை என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முதற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வவுனியா மாநகர சபை உட்பட சில சபைகளில் எமது ஆட்சியே தேசிய மக்கள் சக்தி சொல்கிறது. வவுனியா மாநகர சபை உட்பட வன்னியின் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு சாதகமான நிலைமை உள்ளது என்று அந்த கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தன் திருவிழா விஞ்ஞாபனம் கையளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தெல்லிப்பளை மருத்துவமனை வளாகத்தில் சுகாதார சீர்கேடு என்கிறதான ஒரு செய்தி. மின்சார கட்டண திருத்தம் குறித்து மக்கள் கருத்து அறியும் கூட்டம் என்கிறதான ஒரு செய்தி. நீர்த்தகடல் ஆவணப்படம் பூநகரியில் திரையிடப்பட்டது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கெகலியவின் இணைப்பு செயலருக்கு விளக்கம் அறியல். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியவின் முன்னாள் இணைப்பு செயலாளர் நிஷாந்த பண்டார பஸ்நாயக்கவை எதிர்வரும் ஜூன் 3 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிஜிட்டல் மேற்பார்வை குழுவின் தலைவராக ஜனகி எம்பி தெரிவு என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி உறுப்பினர் விவரம் நாளை மறுதினம் வரை அவகாசம். சுற்றுலாத்துறை கழிவகற்றல் தொடர்பில் உலக வங்கி குழுவினர் யாழில் ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தி. அச்சுவேலி கைத்தொழில் பேட்டை அபிவிருத்தி பற்றி கலந்துரையாடல். அச்சுவேலை கைத்தொழில் பேட்டை அபிவிருத்தி தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபையின் திட்டங்கள் மற்றும் பிராந்திய தொழில் முயற்சி அபிவிருத்தி தொடர்பில் யாழில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது என்கிறதான செய்தி தொடர்கிறது. கொழும்பு மாநகர சபையில் அரசுடன் இணைய மாட்டோம், பெரமுன பொதுச் செயலர் அறிவிப்பு. கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க இடமளிக்கப் போவதில்லை என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். வருட இறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் வஜ்ர அபிவர்த்தன கூறுகிறார் என்கிறதான ஒரு செய்தி. கரையோர ரயில் சேவை பாதிப்பு என்கிறதான ஒரு கட்டமிடப்பட்டுள்ள செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களை குறைக்க அரசு விசேட பொறிமுறை. நோர்வுட் பிரதேச செயலகம் ஒருபோதும் இடமாற்றப்படாது, ஜீவனிடம் பிரதேச செயலர் உறுதியளிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது 2 பேரை பாதுகாக்க ஐக்கிய தேசிய கட்சியை பலியாக்காதீர்கள், ரவி கருணாநாயக்க கோரிக்கை. 2 பேரை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சியை ரணில் விக்ரமசிங்கே இல்லாமலாக்கிவிடக் கூடாது என
புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்து தரம் 7 மாணவன். அம்பலாங்குடி பகுதியில் நேற்று 13 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தரம் 7 கல்வி பயிலும் பாடசாலை மாணவன் ஒருவரே நேற்று காலை அவரது வீட்டில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக போலீசார் கூறினர். குழந்தையின் பெற்றோர் அவரது மரணத்துக்கு மன உளைச்சல் தான் காரணம் என்று கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அம்பலாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கடந்த சில வாரங்களில் இலங்கையில் தற்கொலைகளால் பல மரணங்கள் பதிவாகியுள்ளன. இது அதிகாரிகளின் விசாரணைகளை தூண்டியுள்ளது. முதல் சம்பவம் சப்ரமோ பல்கலைக்கழகத்தில் பதிவானது. அங்கு 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இது பகடிவதை காரணமாக ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. வயம்பு தேசிய கல்வியியல் கல்லூரியில் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தினால் கல்லூரி விடுதியில் 2ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் குறிப்பிடத்தக்கது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கணக்காய்வாளர் நாயகம் விரைவில் நியமிக்கப்படுகிறார் என்கிறதான ஒரு செய்தி. 3 இலங்கையர்கள் அல்பேனியாவில் கைது. சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க வேண்டும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கத்தினால் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விகாரையில் புகுந்து விலை உயர்ந்த ரத்தின கற்கள் திருடியவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து புதிய தலைமைத்துவம் வேண்டும் சமிந்த விஜயஸ்ரீ கோரிக்கை. அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து தலைமைத்துவம் உருவாக வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிடில் விரைவில் தொழிற்சங்க நடவடிக்கை. சுகாதார தொழில் வல்லுநர்கள் சங்கம். கல்வியியற் கல்லூரி மாணவி உயிர்மாய்ப்பு முழுமையான விசாரணை குழு நியமனம். வயம்பு தேசிய கல்வியியற் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணையை நடத்துவதற்கான விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி உட்பட்ட வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் அது தொடர்பான தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது. கத்தோலிக்க ஆலோசனை குழுவுக்கு நியமன கடிதம் என்கிறதான ஒரு செய்தி. பொது நிர்வாக அமைச்சர் கனடா தூதருடன் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி. சிக்குன்குன்யா படு தீவிரம். இலங்கையில் தற்போது சிக்குன்குன்யாவின் தீவிர பரவல் ஏற்பட்டுள்ளது. முக்கிய நகர்ப்புறங்களில் இது வேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த வைரஸ் மிக கூடுதலான மீளெழுச்சியை குறிக்கின்றது என்கிறதான செய்தி தொடர்கிறது. மட்டக்களப்பில் 10 சபைகளில் தமிழர்கள் ஆட்சி அமைக்க முடியும் முன்னாள் பிரதியமைச்சர் கருணா தெரிவிப்பு. ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும். சம்பூரில் பெற்றோர் ஆர்ப்பாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அரசு நியமனம் கோரி பட்டதாரி கவன ஈர்ப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக அரசு நியமனம் கோரி பட்டதாரி ஒருவர் நேற்று முன்தினம் கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். மாம்பழ வியாபாரி போன்று அவர் கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். கிண்ணியாவை சேர்ந்த குறித்த பட்டதாரி அரசு துறையில் நியமனத்தை வழங்குமாறும் கலை பட்டத்தை இல்லாமல் செய்யுங்கள் என்றும் கூறியுள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. அதிகளவு அயடின் கலந்த உப்பை விற்பனை செய்தவருக்கு அபராதம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ஒரே இரவில் 355 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஒரே இரவில் 355 ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் கன்னத்தில் அறைந்த மனைவி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நைஜீரியாவில் 4000 பெண்கள் வன்புணர்வு. ஐநா அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு 11 பேர் காயம். இந்தியாவுடன் அமைதி பேச்சுக்களுக்கு தயார் பாகிஸ்தான் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. பனிச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. புடினுக்கு ஏதோ நடந்துவிட்டது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சாடியுள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. ஸ்டேல் தாக்குதலால் காசாவில் 52 பேர் பலி என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். 7 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி அபார வெற்றி. மோசமான சாதனையில் முதலிடத்தில் ரஷீத் கான் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது.
புதிய வரலாறு படைத்த சூரியகுமார் யாதவ் என்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நிகழ்நிலை காப்பு சட்ட திருத்தம் ஆராய்வதற்கு குழு நியமிக்கப்படும். முகத்துக்கு பூசும் கிரீம்களில் ஆபத்தான கன உலோகங்கள் தவிர்க்குமாறு எச்சரிக்கை. 10 லட்சத்தை கடந்தது சுற்றுலாவிகள் வருகை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது உறங்காத கொழும்பு திட்டத்திற்கு அனுமதி. இரவு பொழுதில் உல்லாச செயற்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை அதிகரித்தல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் கொழும்பு நகரில் அனுபவிக்கக்கூடிய உல்லாச அனுபவங்கள் அதிகரிக்கும் கட்டமைப்பு ரீதியான அணுகலுக்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது என்கிறதான அந்த செய்தி தொடர்கிறது. முதுகெலும்புள்ள தீர்மானம் ஒன்றை மின்சார கட்டண விடயத்தில் இடுங்கள், அரசிடம் கோருகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. மின் கட்டண விடயத்தில் அரசாங்கம் முதுகெலும்புள்ள தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சஜித் டிசம்பரில் ஜனாதிபதி என்பது வெறும் கனவு மட்டுமே கூறுகிறார் பிமல் ரத்நாயக் என்கிறதான ஒரு செய்தி. வேலை நிறுத்தம் செய்வோரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முதியவர் சடலமாக மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடும். பாதுகாப்பு கோரும் எம்பிக்களின் கோரிக்கை தேசிய பாதுகாப்பு சபையின் பரிசீலனைக்கு என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ராஜகிரிய கடை ஒன்றில் தீ என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கடுமையான எதிர்ப்பை அடுத்து வடக்கில் காணி அபகரிப்பு, வர்த்தகமானி வாபஸ். கடுமையான எதிர்ப்பை அடுத்து வடக்கு மக்களின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணி அபகரிப்பு தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தகமானியை அனுர அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது என்றவாறு வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளாக வடமாகாணத்தில் காணி தீர்வு தொடர்பாக 2025 மார்ச் 28 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தகமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது. முன்னதாக வடமாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் 5940 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள காணி உரிமை தீர்வு திணைக்களத்தால் வர்த்தகமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எனினும் அரசாங்கம் வடக்கில் மக்களின் காணிகளை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் வடக்கின் அரசியல்வாதிகளும் இந்த வர்த்தகமானிக்கு தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். கடந்த பாராளுமன்ற அமர்வு ஒன்றின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனிநபர் பிரேரணை ஒன்றினை முன்வைத்து இது குறித்து உரையாற்றி இருந்தார். இதனை அடுத்து பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் லால்காந்த உள்ளிட்டோர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் பலர் கலந்து கொண்டு அந்த வர்த்தமானியை மீளப் பெறுமாறு அழுத்தம் கொடுத்ததோடு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தனர். இந்த அழுத்தங்களின் பின்னரே குறித்த வர்த்தகமானி மீளப் பெறப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் இது தொடர்பில் காணி உரிமையாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மன்னாரில் காணாமல் போனவர் சடலமாக மீட்பு. மன்னார் பெரிய பண்டி விரிச்சான் பகுதியில் காணாமல் போன குடும்பஸ்தர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மன்னார் பிரதேசம் மடு கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பன் ராதாகிருஷ்ணன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த குடும்பஸ்தர் நேற்று முன்தினம் வயலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இதனை அடுத்து உறவினர்கள் தேடிய நிலையில் வயலுக்கு செல்லும் வீதியில் குறித்த குடும்பஸ்தர் சடலமாக காணப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த முற்பக்க செய்திகளுக்குள் பித்தப்பை அகற்றப்பட்டதால் யாழில் இளம் பெண் மரணம், உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைப்பு. பித்தப்பை அகற்றப்பட்டதால் மயக்கமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். இதில் யாழ்ப்பாணம் நல்லூர் மூத்த விநாயகர் கோயில் வீதியைச் சேர்ந்த துஷ்யந்தன் நிரோஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். மேற்படி பெண்ணிற்கு பித்தப்பையில் கல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 22ஆம் தேதி பித்தப்பையில் உள்ள கல்லை அகற்றுவதற்காக தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மயக்கமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இம்மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார். உடற்கூற்று பாகங்கள் ரசாயன பகுப்பாய்விற்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த
செய்தி காணப்படுகிறது. தினக்குரல் நாளிதழில் இது தொடர்பான செய்தி. அறுவை சிகிச்சையில் நடந்த விபரீதம், கல்லிற்கு பதிலாக பித்தப்பை அகற்றப்பட்ட பெண் பரிதாப பலி, தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சம்பவம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தெல்லிப்பளை வைத்தியசாலையில் பித்தப்பை அகற்றப்பட்டதால் மயக்கமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் பெண் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வது தினக்குரல் நாளிதழில் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சி, காணி அமைச்சர் ஹேடி லால்காந்த் என்ற ஒரு செய்தி. தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சி செய்கிறார்கள் என காணி அமைச்சர் ஹேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுவதுடன், தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்பிற்கு எதிராக அரசிற்கு அழுத்தம் வழங்குக, ஆசி உயர்ஸ்தானிகரிடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வேட்பாளர்கள் தெரிவை பார்த்தால் வடக்கு முதலமைச்சராக தும்புத்தடியை நிறுத்தலாம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஏனைய கட்சிகளின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளர்களின் தெரிவை கருத்தில் கொண்டால் நாங்கள் ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என நினைக்கிறோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில், யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதன்போது இலங்கை தீவில் தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் நிறுத்தப்படுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் வடக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் அது தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கஜேந்திரகுமார் எம்பியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் நிச்சயம் நாங்கள் போட்டியிடுவோம். ஏனைய கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர்களின் பெயரை கருத்தில் கொண்டால் நாங்கள் ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என நினைக்கிறோம் என்றார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் வலம்புற நாளிதழில் இன்றைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள், காணி சுவீகரிப்பு வர்த்தகமானியை அரசு மீள பெற்றமை வடக்கு மக்களுக்கு கிடைத்த வெற்றி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்றொரு செய்தியும், யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பன்னாட்டு மையத்தில் காலமான பிரபாகரனுக்கு இன்று இதய அஞ்சலி, விபத்தில் மரணமடைந்த இந்திய துணை தூதரக அதிகாரி சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரன் அவர்களின் அஞ்சலி நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பன்னாட்டு மையத்தில் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை இந்திய துணை தூதரக ஏற்பாட்டில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற உள்ளது என்றவாறு பொதுமக்களுக்கான செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நல்லூர் பெரும் திருவிழா, யாழ் மாநகர சபையினருக்கு பட்டோலை வழங்கும் நிகழ்வு என்று அந்த புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வீதி விபத்துகளில் இதுவரை 1062 பேர் உயிரிழப்பு. இந்த ஆண்டு பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் 1062 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தரவுகள் தாங்கியவாறு இந்த செய்தி ஒன்று காணப்படுகிறது. 2025 முதல் மே 25ஆம் தேதி வரை பதிவான 1062 வீதி விபத்துகளின் மூலமாக இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. அதே நேரம் 2025ஆம் ஆண்டில் இதுவரை பதிவான 2064 வீதி விபத்துகளில் சுமார் 7000 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பதிவான வீதி விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அடையாளம் காட்டி பெற்றுக்கொள்ளவும், கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த சுலஜனா மோட்டார் சைக்கிள் இன்சூரன்ஸ் பத்திரம் கண்டெடுக்கப்பட்டு வலம்புரி பத்திரிகை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதனை அலுவலக நேரத்தில் அடையாளம் காட்டி பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த குறித்த ஆவணத்தினுடைய உரிமையாளரை காண தகவல் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள், உர இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி. அரசு உரக்கம்பெனி லிமினெட் மூலம் 15,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து சடலத்தை அடையாளம் காண்க,
18/3/2025 அன்று இரவு 8:50 மணியளவில் பெயர், வயது, முகவரி என்பன தெரியாமல் கடற்கரை பிரதேசத்தில் உருக்குலைந்த நிலையில் வல்வெட்டித்துறை பிரதேச போலீஸ் உத்தியோகத்தரினால் ஒப்படைக்கப்பட்ட சடலம் ஒன்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடையாளம் காண உதவுமாறு யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் CS ஜமுனானந்தா அறிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, இந்தியாவில் அசத்தும் இலங்கை தமிழர். இந்தியாவின் கேரளாவில் தனது டிராப் பாடல்களை பாடி மக்களின் மனதை கவர்ந்து வருகிறார் வேடன் என்னும் ஹிரந்தாஸ் முரளி. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் சிறு வயது முதல் கவிதை எழுதுவது, பாடுவது என்பன இயல்பாகவே இவருக்குள் ஊற்றெடுத்தன. அவருடைய கருநிற தோற்றத்தால் அவருக்கு வேடன் எனும் பெயரை ஆதிக்க வர்த்தகத்தினர் சூட்டி மகிழ்ந்திருந்தனர். எது அவனை ஒதுக்கியதோ அதற்கு எதிராக அவன் கலையை கையில் எடுத்தான். ஒடுக்கப்பட்டவன் மேலெழுந்தால் அவனை அடக்க முடியாது என்பதற்கு வேடன் ஒரு எடுத்துக்காட்டு. இன்று சமூக வலைதளங்களில் அவரது ராப் பாடல்கள் வைரலாகி வருகிறது. இவரது பாடல்களில் சமூகத்தின் பிற்போக்குத்தனங்களான சாதியம், நிறவேறுபாடு, மதவாதம் என்பவற்றை எதிர்க்கும் பாடல்களாகவே உள்ளது. உலகெங்கும் நடக்கும் அநீதிகளுக்கு எதிரான அவரது கருத்துக்கள் அவருடைய பாடல்கள் மூலம் வெளிப்பட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவருடைய பாடல்களாக இருக்கட்டும், இவருடைய காணொலிகள் எல்லாம் நாங்கள் அதிகம் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனை தொடர்ந்த வெளிநாட்டு செய்திகளுக்குள், அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை காரணமாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலை அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து லிவர்பூரின் வெற்றி அணிவகுப்பில் கார் மோதியதில் 50 பேர் காயம். இங்கிலாந்து நகரில் லிவர்பூரில் கால்பந்து கழகத்தின் பிரீமியர் லீக் வெற்றியை கொண்டாடிய ரசிகர் கூட்டத்திற்குள் ஒரு கார் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இந்த விபத்தில் சுமார் 50 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 27 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 53 வயதான கார் சாரதியான பிரித்தானியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படவில்லை என்று போலீசாரின் ஆரம்ப அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன என்றவாறு இந்த காணப்படுகிறது. அந்த விபத்தின் தொடர்பான புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக, போர்க்கப்பல் சோதனை தோல்வி, அதிகாரிகளை கைது செய்த வடகொரிய ஜனாதிபதி. போர்க்கப்பல் ஒன்று சோதனை ஓட்டத்தின் போது சரிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் குறித்த போர்க்கப்பலின் தயாரிப்பில் ஈடுபட்ட முக்கிய அதிகாரிகளை கைது செய்யுமாறு வடகொரிய ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். வடகொரியாவின் சோங்ஜின் நகரில் அமைந்துள்ள முக்கியமான போர்க்கப்பல் தயாரிக்கும் தொழிற்சாலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து, உக்ரைனை ஒரே இரவில் 355 ட்ரோன்களால் தாக்கிய ரஷ்யா என்ற ஒரு செய்தியும், ஈக்வட்டாரில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் வலம்புரி நாளிதழின் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள், தீவிரமாக பரவும் சிக்குன்குனியா, சுகாதாரத்துறை மீண்டும் எச்சரிக்கை. இலங்கையில் தற்போது சிக்குன்குனியா முக்கிய நகர்ப்புறங்களில் வேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, ஆசியாவின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஈழத்தமிழர்கள் 2 தெரிவு. ஆசியாவின் சிறந்த விஞ்ஞானிகள் 100 பேரில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் சுந்தரலிங்கம் திருக்கணேஷ் ஆகியோர் தெரிவாகியுள்ளனர். சிங்கப்பூரை தளமாக கொண்டு வெளியாகும் ஆசிய விஞ்ஞானி என்ற சஞ்சிகை ஆசியாவின் சிறந்த விஞ்ஞானிகள் 100 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஆண்டுதோறும் வெளியிடப்படும் இந்த பட்டியலில் ஆசியாவில் உள்ள தலை சிறந்த விஞ்ஞானிகளின் விசேட சாதனைகளை அங்கீகரிக்கிறது. பொதுவாக இந்த பட்டியலில் தேர்வு செய்யப்படும் தலை சிறந்த விஞ்ஞானிகள் அவர்களின் தரமான ஆய்வு வெளியீட்டு கப்பால் தேசிய அல்ல சர்வதேச விருதை பெற்றிருக்க வேண்டும். பதிலாக முக்கியமான விஞ்ஞான கண்டுபிடிப்பொன்றை மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லது கல்விசார் அல்லது தொழில்சார் தலைமைத்துவத்தை வழங்கி இருக்க வேண்டும். இதன்படி விஞ்ஞான பீடாதிபதியாக கடந்த 5 ஆண்டுகள் பணியாற்றி வரும் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். இவற்றில் துணைவேந்தர்கள், இயக்குநர்கள் சபையினரால் வழங்கப்பட்ட
பௌதீக விஞ்ஞானத்திற்கான அதிசிறந்த இள ஆராய்ச்சியாளர் விருது, தேசிய விஞ்ஞான மன்றத்தினால் வழங்கப்பட்ட இள விஞ்ஞானி விருது மற்றும் தேசிய ஆராய்ச்சி பேரவை பல தடவைகள் வழங்கிய சிறந்த ஆராய்ச்சி வெளியீட்டுக்கான ஜனாதிபதி விருது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. சர்வதேச தரத்திலான இவரது ஆய்வு செயற்பாடுகளினால் ஆசியாவின் தலைசிறந்த 100 விஞ்ஞானிகளில் ஒருவராக தெரிவாகியுள்ள சிரேஷ்ட பௌதீகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்லாது யாழ் மண்ணிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இதேவேளை ஆசிய பிராந்தியத்தின் சிறந்த 100 விஞ்ஞானிகளில் பெருமையுடன் பட்டியலில் உள்ள கணிதத்துறையின் மூத்த பேராசிரியர் எஸ் திருக்கணேஷின் குறிப்பிடத்தக்க சர்வதேச சாதனையை இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம் பெருமையுடன் அறிவித்துள்ளது. இந்த மதிப்புமிக்க அங்கீகாரம் கணிதத்துறையில் மூத்த பேராசிரியர் திருக்கணேஷ் ஆற்றிய விதிவிலக்கான ஆராய்ச்சி பங்களிப்புகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மற்றும் ஆசியாவின் முன்னணி அறிவியல் சிந்தனையாளர்களில் ஒருவராக அவரது அந்தஸ்தும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவர்கள் இலங்கை குறிப்பாக எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இது எங்கள் நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. அவர்களுக்கு டான் தொலைக்காட்சி சார்பாக நாங்களும் எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அண்டை நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் தொடர்பில் விழிப்புடன் செயலாற்றுகிறோம். சுகாதார அமைச்சர் நலிந்து தெரிவிப்பு என்றவாறு இன்றைய வலம்புரி நாளிதழின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். காணி சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெற்றது அரசாங்கம் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது காலக்கெடுவுக்கு முன்னதாக மீளப்பெறப்பட்ட வர்த்தமானி சுமந்திரன் சுட்டிக்காட்டு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. பிரபாகரனை உயிருடன் ஒப்படைக்குமாறு கப்பலை அனுப்பியதாம் அமெரிக்கா, விமல் வீரவம்ச தெரிவிப்பு. இறுதிக்கட்ட போரின் போது பிரபாகரன் பொட்டு அம்மான் உள்ளிட்டவர்களை அமெரிக்கா உயிருடன் கோரியிருந்தது. அதற்கான கப்பல் ஒன்று கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது. சத்திர சிகிச்சைக்கு பின்னர் மயங்கி சரிந்த பெண் சிகிச்சையின் போது பலி என்கிறதான ஒரு செய்தி. முதலமைச்சர் வேட்பாளராக தும்புத்தடியாம் ஊடகவியலாளர்களிடம் கஜேந்திரகுமார் கிண்டல் என்கிறதான ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்று. தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது நீண்ட முயற்சிக்கு கிடைத்த வெற்றி கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் பதவி நீக்கம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த 7 மாதங்களில் 3வது தலைமை. பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் வி சகாதேவன் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் உடனடியாக தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது இலங்கையில் முதன்முறையாக பயங்கரவாதிகள் கையில் ஆட்சி உதய கம்மன்பில கூறுகிறார். இலங்கையில் முதற் தடவையாக பயங்கரவாதிகள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். முன்னாள் பயங்கரவாதி நாட்டின் தலைவராகியுள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். 5 மாதங்களில் 1003 வீதி விபத்துக்கள், 1062 பேர் உயிரிழப்புகள் என்கிறதான செய்தி. போலந்து அமைச்சர் இலங்கை வருகை. ஆயுதப்படைகளின் தியாகம் மெச்சப்பட வேண்டுமாம், முன்னாள் கடற்படை தளபதி தெரிவிப்பு. ஒற்றையாட்சியை பாதுகாக்க ஆயுதப்படைகள் செய்த மகத்தான தியாகத்தை அரசியல் கட்சிகள் கவனத்துக்கு கொள்ள வேண்டும் என ஓய்வு பெற்ற கடற்படை தளபதி தசநாயக்க வலியுறுத்தியுள்ளார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சர்வதேச குத்துச்சண்டை சுற்று போட்டி இலங்கையில் என்கிறதான அந்த செய்தி. இதுவரை இல்லாத வகையில் டெங்கு சிக்குன்குன்யா பரவல். நாட்டில் தற்போது சிக்குன்குன்யா மற்றும் டெங்கு தொற்று என்பன அதிகரித்துள்ள நிலையில் அரசாங்கம் விரிவான உடம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. போலீஸ் ரோந்து யாழில் தீவிரம். யாழ் நகரை அண்டிய முற்றவழி மற்றும் கோட்டை சுற்றாடல் பகுதிகளை போலீசார் இரவு வேளைகளில் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் இரவு வேளைகளில் சந்தேகத்துக்குடமானவர்கள் நடமாடுவதாகவும் உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். சட்டவிரோதமான போதைப் பொருள் விற்பனை, மது அருந்தல் மற்றும் சீரற்ற கலாச்சார நடவடிக்கைகள் உள்ளிட்ட குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசாரால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடக்கு சுற்றுலாத்துறை மேம்பாட்டு முன்மொழிவுகள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்கிறதான ஒரு செய்தி. சட்டவிரோத மீன்பிடி 36 பேர் கைது. அரசு சேவையில் 15,073 வெற்றிடங்களுக்கு விரைவில் ஆள் சேர்ப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. சட்டவிரோத எல்லை தாண்டல் இலங்கையர் 3 கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மருத்துவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு, அரசுக்கு 1 வாரமே அவகாசம், மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை.
மருத்துவர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு, லீவு நாட்களில் கடமையாற்றுபவர்களுக்கான கொடுப்பனவு போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு வாரத்தினுள் தீர்வு காணப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. உயர்தர பரீட்சை மீள் பரிசீலனை விண்ணப்ப காலம் நீடிப்பு. 2024 ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சை முடிவுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பரீட்சை திணைக்களம் மீள் பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கும் காலத்திகதியை நீடிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி குறித்த விண்ணப்பங்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இணையவழியில் சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இரவு உல்லாசம் கருத்திட்டத்திற்கு அனுமதி என்கிறதான ஒரு செய்தி. சுற்றுலாவிகள் வருகை 1 மில்லியனை கடந்தது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. கடல் கொந்தளிப்பு சிவப்பு எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது உலக வங்கி குழுவினர் யாழில் கலந்துரையாடல் என்கிறதான ஒரு செய்தி. 5 ஆண்டுகளில் என்கவுண்டரில் 79 பேர் பலி என்கிறதான செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஒரே பிரசவத்தில் 5 குழந்தைகள், அது மாத்திரமல்லாமல் மாடு கடத்திய குற்றச்சாட்டில் 5 யாழ்ப்பாணத்தில் கைது என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்.